வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் வீடியோ போட எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எல்ஜி ஸ்குவாட் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாஸ் பொதுவா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு பொழுதுபோக்கு என்னன்னா பக்கத்து வீட்டை எடுத்த வீட்டுல நடக்கிற விஷயங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதா. அப்படி இங்க நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க செருக்குல இருக்கிற பெண்கள் கிட்ட சாட்ல கதை பேசிட்டே இருக்கும் போது அவங்க வீட்டுக்கிட்ட ஒரு நபர் அவர் நைட் ஆனா ஏதோ விஷயத்த ரகசியமா பண்ணிட்டு இருக்காரு. அப்படி அவர் என்ன பண்றாருன்றத நோட்ட விட்ட நம்ம படத்தோட ஹீரோயின் அதை என்னன்றதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றத ரொம்ப வித்தியாசமா படத்துல லாஸ்ட் என்னதான் நடக்கும்னு நம்மளால கெஸ் பண்ண முடியாம சூப்பரான ட்விஸ்டோட முடிச்ச படம் தான் 2024 ரிலீஸ் ஆன சூஷ்மதர்ஷி அமைக்கிறாங்க. அங்க நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட என்னோட ரெசியூமை நான் ஸ்ட்ராங்கா ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி உனக்கு 2 years தானே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்க 2 years ஆனா 4 years மென்ஷன் பண்ணிடு. மாட்டிக்கிட்டேன்னா காலி ஆயிருப்ப. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்கேஸ் அவங்க செக் பண்ணலன்னா உன் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீ என்னை பத்தி பில்டப் கொடுத்து பேசினாலே போதும் அப்படின்னு சொல்லி இவங்களோட ரெசியூம் ரெடி பண்ணிட்டே இருக்க வெளியே கார் சவுண்ட் கேக்குது. ஹீரோயினை வெளியே வந்து பாக்குறாங்க. அவங்க காரை யாரோ ஒரு நபர் இடிச்சிருப்பாங்க. அதனால காரு பின்னாடி டொக்கு விழுந்திருக்கும். அதெல்லாம் ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்க இப்போ ஹீரோயினோட கணவரை காமிக்கிறாங்க. அவரோட பேங்க்ல இன்சூரன்ஸ் லோன் நான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க பர்சனா இருப்பாரு. அவங்க மேனேஜர் கிட்ட அவர் பேசிட்டே இருக்கிற நேரத்துல அவங்க மேனேஜர் பாலை பார்த்துக்கோ பொங்கி ஊத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவர் போன்ல அதை மிஸ் பண்ணிருப்பாரு. பால் முழுசா பொங்கி ஊத்திருப்போம். எங்க மனைவி கிட்ட சொன்ன அவ திட்டுவான்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிருவாரு. ஆனா பால் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பாப்பாக்கு ஃபுல்லா தரணும்னு சொல்லிட்டு எப்படியோ தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சிடறாரு. இப்ப அவங்க மனைவி ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு இன்டர்வியூக்காக அப்ளை பண்ணணும். அதுக்கான காப்பீஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டும் நான் இன்டர்வியூக்கு போறேன் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் எல்லாம் ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ உங்க கணவருக்கு உணவெல்லாம் கொடுத்து இப்ப அவங்க பாப்பாவும் அம்மா என்னம்மா பால் கம்மியா இருக்கு அப்படின்னா உங்க அப்பாட்ட கேளு, ஏன்னா அவர் தானே அதை பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மனைவி கண்டுபிடிச்சிருப்பாங்க இவர் பால் ஊத்தின விஷயம். அவங்க கணவரும் ஆபீஸ்க்கு ஆகும் போது நீ எப்படி கண்டுபிடிச்சா, நான் அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி பக்காவா வச்சுட்டேனே அப்படின்னு சொல்ல எல்லாமே கிளீன் பண்ணீங்களே, பால் பொங்கி ஊத்தின காரை கீழே பால் இருந்ததா நீங்க கவனிக்கல, நான் ஆனா பாத்துட்டேன், அதோட இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லி அவங்க கணவர் குழந்தை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. அதே இடத்துல ஹீரோயின் பாக்குறாங்க. அவங்க எதிர்த்த வீட்டு ஃப்ரெண்டு இன்டர்வியூக்கு போவாங்க. அவங்க வாட்ஸ்அப்ல நான் இன்டர்வியூ போறேன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க நான் இன்டர்வியூ போயிட்டு வரேன்னு சொல்ல பாய்னு ஹீரோயின் சொல்லிட்டு இப்ப வேகமா அவங்க போற இன்டர்வியூக்கு ஹீரோயின் ரெடி ஆகி போறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு செம்ம ஷாக். நீ இன்னொரு இங்க பண்ற அப்படின்னு போது நானும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதா, ஆனா 4 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அதெல்லாம் என் கம்பெனி ஆக்டர் கிட்ட சொல்லி மாத்திட்டேன், நீ உனக்கு கவலைப்படாத, நான் என்ன பண்றது வீட்டுல இருந்தா போர் அடிக்கும் அப்படின்றத ஹீரோயின் சொல்றாங்க. இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டுக்கு சமகாந்தா இருக்கும். என்ன இவ எனக்கு காம்படிஷனா வந்துருவான்னு சொல்லிட்டு லைட்டா கோச்சிப்பாங்க. இப்ப ஹீரோயின் காட்வே போகும்போது பாக்குறாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கும். ஆனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இப்போ சில ஆட்கள் குடியேறி வராங்க. அதெல்லாம் ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ வீட்டுக்கு போறாங்க. அவங்க கணவர் வரதுக்கு முன்னாடி பொருட்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பாத்திரத்தை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நீட்ல சில ஆட்கள் வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தர் இருப்பாரு. அவரை பார்க்க கொஞ்சம் பைலண்டான ஒரு காமான பர்சன் மாதிரி தெரியும். ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு பூனையா ஏன் பண்ணி கல்லாக அடிக்குவாரு. யாரா இந்த மலை குறைஞ்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க. இப்ப அவங்க கனவெல்லாம் வந்திருப்பாங்க. ஆபீஸா அந்த விஷயத்தான் பேசிட்டே இருக்கும்போது ஆபீஸ்ல ஒரு பொண்ணு புதுசா வந்திருப்பான். ஆனா அவ எல்லாக்கிட்டையும் ஃப்ளாட் பண்ற மாதிரி பேசி நிறைய கஸ்டமரோட இன்சூரன்ஸ் நோலாம் எடுத்துப்பான். இப்ப மேனேஜரும் ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு புதுசா வந்திருக்குப்பா, உங்ககிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸோட டீட்டெயிலாம் கிட்ட கூட அப்படின்னு சொல்ல ஹீரோ சரிங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாரு. ஆனா இதை பார்த்த ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட உங்க மேனேஜர் கிட்டேயும் ஜாக்கிரதையா இரு, அவ ஷர்ட் பண்ண மாதிரி பேசுறனால மேனேஜர் கவுந்து விழுந்து எல்லாத்தையும் அவகிட்டே குச்ச கூடாரு, உனக்கு ப்ரமோஷன் வராம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ஹீரோயின் அட்வைஸ் பண்ணி அப்படியே அன்னைக்கு தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் சமைச்சிட்டு இருக்கும் போது அவங்க கருவேப்பில தேவைன்னு சொல்லி பக்கத்து வீட்டுல இருக்கிற மரம் சேர்ந்து கொஞ்சம் எடுப்பாங்க. அப்ப பாக்குறாங்க அந்த வீட்டுல ஒரு பாட்டியும் அவங்களோட பையனும் மட்டும்தான் தங்கியிருப்பாங்க. அந்த பாட்டியும் அந்த இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போக ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க சமையல் வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டுல இருக்கிற பையனோட பேரு மேங்கு. அவரும் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேச வருவாங்க. எதிர்த்த வீட்டுல இருக்கிறவங்களும் அவனை சின்ன வயசுல பார்த்த வளர்ந்து போயிட்ட அப்படின்னு பேச என்ன ஆச்சு கட்சி இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது அப்பா இறந்துட்டாரு, பிரைட் வேணாவை பார்த்துட்டு இருந்தேன், இப்ப அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனால கிட்டவே இருக்கட்டும் இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் அவங்க கேட்டுட்டு இருக்கா. இப்ப அந்த பாட்டின்னு சரி இருந்த நான் வரேன் அப்படின்னு போக அவங்க கணவரும்
ஆரம்பிச்சுட்டா இவ வாட்ஸ்அப்ப. இப்ப நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்ணுவாருங்க பாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அந்த ஏரியால இருக்கிற 6 பெண்கள் அந்த குரூப்ல சாட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சாலும் அதுலதான் சொல்லுவாங்க. இப்ப அந்த பாட்டையும் குரூப்ல மெசேஜ போடுறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற பையன் பேரு மேனுவல். அவங்க அம்மா கூட தான் இருக்கா. அவங்க அப்பா அம்மா அக்கா 4 பேரும் இங்கதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாக்கு இங்க ஒரு இடத்துல பேக்கரி இருக்கு. அது நல்லாவே ப்ராஃபிட் தரக்கூடியது. கொஞ்ச நாள் முன்னாடி அவங்க அப்பா அவங்க சொந்த ஊருக்கே போறேன்னு இங்க இருந்து போயிட்டாங்க. ஆனா அவரு தவறின பிறகு அவங்க பையன் திரும்ப இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. பாவம் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி கூட்டு எல்லாம் குரூப்ல அந்த பாட்டி இதெல்லாம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த பாட்டி அந்த பையன் நல்ல பையன் யாராவது இந்த பையனை உஷார் பண்ணிக்கோங்க சொல்லாங்க. பாட்டி அவன் பார்க்க அங்கிள் மாதிரி இருக்கான், எனக்கெல்லாம் அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவன் சிரிச்ச குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க பத்தி பேசிட்டு இருக்க நேரத்துல இங்க இரண்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்களே அவங்களோட கணவர் ஆல்ரெடி இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பையமா தான் இருக்கும். அவங்க இந்த பாட்டி வீச்சலா வாடகைக்கு இருப்பாங்க. அவங்க எப்பவுமே வேலைக்கு போக முடியாது. அவங்க பையனை ஹவுஸ் ஓனர் கிட்ட விட்டுட்டு போவாங்க. அப்படி அவங்க விட்டுட்டு போகும்போது மேனுவல் பார்த்தான். மேனுவல் இன்ட்ரடியூஸ் பண்ண வரதுக்குள்ள எனக்கு உங்களை பார்த்தே தெரியும், எப்படி நாங்க வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி பேசிட்டோமே அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த பையன் தெரிஞ்சுக்கிறான். அந்த பாட்டியும் மத்த பெண்களும் வாட்ஸ்அப்ல பேசிட்டே இருக்கிற நேரத்துல ஹீரோயின் பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. அப்ப பாக்குறாங்க அவங்க மூக்குத்தி சிங்க்ல விழுந்துரும். அதை அவங்க பியூட்ரிக்கா எடுத்துக்கிறாங்க. இப்ப அடுத்த ஆள் காலையில அவங்க ஸ்ட்ரீட்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்கனால ஹீரோயினோட கார் எடுத்துட்டு அந்த பொண்ணை டிராப் பண்ண போறாங்க. அப்படி பாதி பேர் எல்லாம் கிளம்பி போக இந்த நேரம் மேனுவல் ஒரு கத்தி எடுக்கிறான். அதுல சிவப்பு துணியை கட்டுறான். வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல அதை சுருகிட்டு ஆலையில அதை வீட்டுல போய் அந்த கட்டை தெரியலான்னு பார்த்துட்டே போறா. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற பெண்கள் யாக்கிட்டே க்ளோஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சிங்கிள் பேரண்ட் ஒருக்கன் இருப்பாங்க. அவங்க ஏதோ பேசி ஃப்ரெண்டா மாறிடுறான். மேனுவலோட அம்மாவும் மூட்டர்னால தண்ணி ஊத்துதுன்னு வெளியே பார்க்க வருவாங்க. அப்ப ஹீரோயினா கவலைப்படாதீங்க தண்ணி நினைச்சு ஆமா ஆண்டி நீங்க வீட்டுல தனியா இருக்கீங்க உங்களுக்கு போர் அடிக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தேய்ச்சி கொடுத்துட்டு இருக்கா. அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் தெரியுது. டக்குன்னு அவங்க உள்ளுக்கு போறாங்க. பார்த்தா அவங்க பையன் வீட்டுக்கு வந்து அவனும் வீட்டுக்கு வந்த உடனே ஸ்கிரீன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றான். நைட்டா வாட்ஸ்அப்ல பக்கத்து வீட்டுல இருக்கிற பெண்களோட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் அலசி ஆராயிரும். மேனலோட வீட்டுல ஒரு உடம்பு இருக்கும். அந்த உடம்பாவை அடைச்சி எடுத்துட்டு போற விஷயத்த ஹீரோயின் பார்த்திருப்பாங்க. அன்னைக்கு நைட்டே அந்த எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கணும்னு சொல்லி அவன் இன்வைட் பண்ணிரு. அதுக்கு எல்லாருக்கும் அவன் நான்வெஜ் சமைச்சு போடும் போது ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும். நான் காலை பார்த்து இவன் ஒரு உடம்பை தூக்கிட்டு போயிருந்தான், ஒருவேளை அதைதான் சமைச்சு போட்டானா அப்படின்னு சொல்ல வாய்ப்பேல என் கணவர்லாம் அதெல்லாம் சாப்பிடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லி இருக்கேன். இந்த ஆண்கள் எல்லாம் குடிச்சிட்டு நான்வெஜ்ஜ ஒரு வெட்டிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாம் குடிச்சு பேசியிருக்க நேரத்தை மேனுவல் அங்க இருக்க எல்லாரும் பத்தின விஷயத்த அவன் கேட்டு தெரிஞ்சு அடுத்த நாள் ஹீரோயினும் அவங்க கணவரும் மேனலோட வீட்டுக்கு போறாங்க. மேனோட பத்தியும் அவங்க அம்மா பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட கணவரும் நான் இந்த கம்பெனில ஒர்க் பண்றேன்னு சொல்ல அவரும் அந்த பேட்டரியை பத்தி பேசுவாரு. இவங்க பேசிக்கிற நேரத்துல அவங்களோட குட்டி பொண்ணும் அங்க வந்து ஒரு பொம்மை எடுக்க போவா. அப்பதான் ஹீரோயின் நோட் பண்ணுவாங்க மேனலோட அம்மா எழுந்திருப்பாங்க. ஆண்டி எழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல மேனுவல் போய் மாத்திரை கொடுக்குறான். அங்க தூங்குறாங்க. திரும்பவும் கொஞ்சம் தான் எழுந்துக்கிறாங்க. மருந்து கொடுக்குறான். அப்பதான் ஹீரோயினா தெரிஞ்சுக்கிறாங்க பாவம் ரொம்ப வயசானவங்க, அவங்க அப்பப்போ மெடிசன் எடுத்துக்கணும்னு. அடுத்த நாள் மேனுவல் அவங்க அங்கிளை கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு எடுத்த போட்டோ எல்லாம் காமிக்கிறான். நான் அந்த குச்சை நட்டு வச்சேன். எல்லா வீட்லயும் போய் பார்த்தேன், எங்கேயோ நம்ம வீடு தெரியல. ஆனா பக்கத்துல இருக்கிற சர்ச் அங்கிள் வீட்டுல மட்டும் நம்ம வீடு நல்லா தெரியுது. ஆனா கவலைப்பட வேண்டாம், சண்டே அவங்க சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அந்த டைம் நம்ம பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல அந்த தாத்தாவும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா, நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறோம்னு நினைக்கிறேன், பேசாம நான் சொல்ற வழியா பண்ண சிம்பிளா முடிஞ்சிடும் சொல்ல அந்த வயசானவரோட பையனும் அப்பா அதெல்லாம் வேணாம், மேனுவலும் நானும் ஆல்ரெடி ஒரு பிளான போட்டுட்டோம், நம்ம வெயிட் பண்ணலாம், கரெக்டான டைம் வரும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்ல மேனுவலா ஆமா அங்கிள் அவன் சொல்றதான் கரெக்ட், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த நபரும் ஒரு போன்ல நிறைய கெமிக்கல் பத்தி பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஹீரோ காமிக்கிறாங்க அவருக்கு இன்னைக்கு அப்ரைசல் போகும். அதுல ப்ரமோஷன் பத்தி பேசும்போது 2 பேருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கும். ஒன்னு அந்த புதுசா சேர்ந்த பொண்ணுக்கும், 2வது ஹீரோக்கும். ஆனா புதுசா சேர்ந்த பொண்ணுக்கு மேனேஜர் போஸ்ட் இந்த லொகேஷனே கொடுத்துருவாங்க. ஆனா ஹீரோக்கு வேற ஒரு இடத்துல போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. ஹீரோ ஏன்டான போஸ்டிங் கொடுத்தீங்கன்ற மாதிரி அப்செட் ஆயிருவாரு. இந்த ஹீரோயினும் அவங்க பொண்ணு ஸ்விம்மிங் கிளாஸ் கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு கால் வரும். அவங்க அட்டென்ட் பண்ண இன்டர்வியூல அவங்க செலக்ட் ஆயிருப்பாங்க. இப்ப அடுத்த இன்டர்வியூக்கு நீங்க வரணும், நாங்க கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம்னு சொல்ல ஹீரோயின் ரொம்ப குஷியா இருப்பாங்க. வாட்ஸ்அப் குள்ள போனா ஃப்ரெண்டும் அட்டென்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க செலக்ட் ஆயிருப்பாங்க. அந்த விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் நானும் செலக்ட் ஆயிட்டேன், வெட்டிங் ஆனிவர்சரிக்கு உங்களுக்கு ட்ரீட் வச்சுற அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த நேரம் உங்க கணவர் வந்துருவாங்க. அவர் சோகமா இருக்க ஹீரோயின் நான் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருக்கும் அப்செட்டா இருக்கும். இல்ல எனக்கு லொகேஷனை மாத்திட்டாங்கன்னு சொல்ல நான் அப்பவே நினைச்சேன்
உன்னோட மேனேஜர் ஒரு போக மேனேஜர் அவன் எப்பவுமே நம்மளுக்கு பிரச்சனையே கொடுப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பேச கவலைப்படாத. நம்ம இங்க இருந்து போற மாதிரி இருந்தா இந்த ஆனிவர்சரிய பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணோம், எல்லாருக்கும் ட்ரீட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்ண போறாங்க. இங்க அவங்க அங்கிளும் அவங்க பையனும் சில விஷயத்த பண்ணிட்டே இருக்க மேனுவல் போவான். மேனுவல் கிட்ட அந்த அங்கிளும் இங்க பாருப்பா, எனக்கு என் புள்ள மேல நம்பிக்கை இல்ல, இவன் கிட்ட இவருக்கு ரிஸ்க் கொடுக்காத, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, அங்கிள் உங்க பையன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போலாம், எனக்கு இருக்கு, கண்டிப்பா அது நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்ல நிறைய பிளாஸ்டிக் பக்கெட்ஸ் கெமிக்கல் எல்லாம் வாங்குறாங்க. இப்ப பர்ச்சேஸ் பண்ணி வெட்டிங் ஆனிவர்சரிக்கான செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். எல்லாருமே வருவாங்க. அப்போ மேனுவல் வீட்ல இருக்கிற டேபிளையும் துணியும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு டேபிளுக்கு மேல ஒரு அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துருவா. கேக்கா வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் பாத்துருவாங்க. மேனுவல் வீடு எரிய ஆரம்பிக்கும். உடனே எல்லாம் செக் பண்ணி பார்த்தா மேனுவலோட அம்மா காணாம போயிடுவாங்க. போலீஸ் எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மேனுவல் அவங்க அம்மாக்கு மறதி பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லுவாரு. சோ இருக்கிற எல்லா இடத்துலயும் அவங்க தேடி அலச ஆரம்பிப்பாங்க. கடைசியில அவங்க அம்மா ஒரு ஸ்டேஷன்ல இருந்தாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா ஹீரோயினுக்கும் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். மேனுவலும் ரொம்ப கஷ்டப்படுவான். இத பார்த்த உடனே ஹீரோயினோட கணவரும், என் மனைவி பிரெக்னண்டா இருக்கும் போது ஒரு நர்ஸ் தான் அவளை பாத்துக்கிட்டாங்க, நான் அவங்க நம்பர் தரேன், அவங்க வேணா உங்க வீட்டுக்கு வந்து உங்க அம்மா பாத்துக்கிட்டோம், ஏன்னா எல்லா நேரமும் உன்னால அவங்கள பாத்துக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போறாங்க. அப்படி எல்லாம் போற நேரத்துல மேனுவலோட அங்கிளும் அவங்களோட பையனும் கரெக்டான நேரம் எப்ப வருதுன்னு பாரு, நம்ம பிளான் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. எங்க ஹீரோட கணவரும் பாவம் மேனுவலை பார்த்தான்னு கஷ்டமா இருக்கு, அவங்க அம்மாக்கு வர இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது நமக்கு தெரியவே தெரியலப்பா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு டவுட்டா வரும். மறதி பிரச்சனை இருக்குன்னா அப்ப எப்படி அவங்க தெளிவா ரயில்வே ஸ்டேஷன் போனாங்க? எனக்கு இதுல டவுட்டா இருக்கேன் போது அது ஒன்னும் இல்ல, அவங்க ஒரு பொண்ணு அவங்க எப்பவுமே ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் விடுவாங்களாம். அந்த ஞாபகத்துல போயிட்டாங்க. அவங்க பொண்ணு இங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க. பாவம் அந்த ஞாபகத்துல அவங்க நடந்து போயிருப்பாங்கன்னு சொல்ல ஹீரோயினுக்கு இல்ல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அடுத்த நாள் வேலை பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோனுக்கு ஞாபகம் வருது என்னன்னா, ஒரு நாள் அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சதோ, இழந்த மாத்திரை போட்டது, கண்ணாடி எடுத்து வச்சது, இதெல்லாம் ரொம்ப தெளிவா பண்றாங்களேன்னு சொல்லி ஆன்லைன்ல சர்ச் பண்ணுவாங்க. அந்த பிரச்சனை இருக்கிறவங்களால ஒரு வேலை கூட ஒழுங்கா பண்ண முடியாது, அப்பப்ப மறந்து போயிருவாங்க. இவங்க ரொம்ப தெளிவா பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க இப்போ உங்க ஜன்னல் வழியா பாக்குறாங்க. இங்க வந்து படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததான் பயங்கரமா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வரும். இப்ப ஹீரோயின் ஜன்னலை பார்க்கும் போது மேல துணி எல்லாம் காய போட்டு விட்டு இருக்கான். இந்த ஹீரோயினும் மழை பெய்யற மாதிரி துணி எடுக்கிறதுக்காக போவாங்க. அவங்க துணி எடுத்துட்டு பாக்குறாங்க. மேனோட வீட்டுல துணியெல்லாம் யாரும் எடுத்திருக்காங்க. மேனோ தான் எடுத்திருப்பான்னு பார்த்தா அப்பதான் வண்டி ஓட்டிட்டு உள்ள வருவான். இவனுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும். இவங்களுக்கு அப்ப கண்டிப்பா அவங்க அம்மா தான் எடுத்திருப்பாங்க. அப்படி அவங்க அம்மா எடுத்தாங்கன்னா ரொம்ப விவரமா தானே இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். இந்த விஷயத்த அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா, சும்மா கதை விடாதடி, அது ஏதோ கேஷுவலா நடந்திருக்கும், இது இவ்வளவு பெருசா எடுத்துக்கிறான போது இல்ல நீ வேணா பாரு. இப்ப அவங்க வீட்டுல குக்கர் சத்தம் கேக்குதானே, 4வது விசில் வரும்போது அவங்களே ஆஃப் பண்ணிடுவாங்க பாரு. அப்படிங்க ஆஃப் பண்ணாங்கன்னா அவங்க தெளிவா இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு விசிலா கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. 4வது விசில் வரும்போது மேனவல் வீட்டுக்குள்ள போயிடும். அவங்க ஃப்ரெண்டும் பாரு அவன் தான் ஆஃப் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு மேனுவல் அந்த சிங்கிள் பேரண்ட் இருக்கிறவங்க கிட்ட போய் பார்த்துட்டு, நான் ஒரு பேலஷமா வெளியே போறேன், அம்மாவை தனியா விட முடியாது, உங்களால அம்மாவை இன்னைக்கு ஒரு நாள் பாத்துக்க முடியுமான்னு கேட்க, பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன்றத சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மேனுவல் அவங்க அங்கிளையும் அவங்களோட பையனும் பார்க்க போவாங்க. அங்க ஒரு பையன் டாக்டர் அவசே டேப்லெட் கொடுக்குறான். இந்த மாத்திரை மயக்க மாத்திரை, இது பாய்சன், ஆல்ரெடி போட்ட பிளான் படி நீ பண்ண, நாங்க வந்துடுறோம் அப்படின்றது சொன்ன. அவன் வீட்டுக்கு போறான். ஒரு மேங்கோ ஜூஸ் போறான். அதுல அந்த மயக்க மாத்திரையை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அந்த சிங்கிள் பேரண்ட் இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க, நீங்க தான் எங்க அம்மா பாத்துக்கணும், நான் வெளியே போயிட்டு வரேன், என் அம்மாவுக்கு ஒரு ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அவங்க பசி தாங்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு ஜூஸ் கொடுங்க, மறக்காம கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், நீங்களும் கூடிங்கன்னு ஐஸ் வச்சுட்டு போறாரு. இந்த விஷயத்தான் ஹீரோயின் காத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வேலை விஷயமா அவங்க பேசிய நேரத்துல எங்க டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஹீரோனோட ஃப்ரெண்டும் அந்த பார்ட்டி கூப்பிட்டு ஜூஸ் குடிங்கன்னு சொல்லி அவங்க குடிக்க மாட்டேன்றாங்க. இப்ப மேல கால் பண்ணி அம்மா ஜூஸ் குடிச்சாங்களான்னு கேட்க, இல்ல குடிக்கல, அவங்க விருப்பப்படல அப்படின்னு சொங்க. சரி நான் சொல்றத செய்யுங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றா. அந்த லேடியும் அந்த பாட்டி முன்னாடி போய், இங்க பாருங்க அந்த ஜூஸ் எதுவுமே இல்ல, நான் வேணா குடிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி அவங்க ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அந்த பாட்டிக்கும் போட்டு கொடுக்குறாங்க. அவங்களும் குடிச்சிடறாங்க. உடனே மேனோல அங்கிள் கால் பண்ணி, இதான் கரெக்டான நேரம், என் வீட்டுக்கு போ அப்படின்றத சொல்ல அவரும் கார் ஓட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு கிட்ட போலான்னு பார்த்தா இப்போ டக்குன்னு ஹீரோயின் மேனோட வீட்டுக்கு போறாங்க. இதை அந்த தாத்தா பார்த்துட்டு மேல கிட்ட சொல்லிடுறாங்க, அந்த பக்கத்து வீட்டு போன உன் வீட்டுக்கு போகுது, நம்ம பிளான் எல்லாம் ஸ்பாயில் பண்ண கோது அப்படின்னு சொல்ல மேனவல் பார்த்துட்டு போடுறான். இப்ப ஹீரோயினும் போய் அவங்க கிட்ட ஜாலியா பேசுறாங்க.
இருக்காங்க. பாட்டி கூட ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க, என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்க. சரி இன்னும் உனக்கும் நான் ஜூஸ் தரேன் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஜூஸை கொடுக்க அவ குடிச்சிடுறான். குடிச்சிட்டு பேசிட்டே இருக்க நேரத்துல அவங்க கணவருக்கு தந்து கால் வருது. மேனுவல் இப்பதான் எனக்கு கால் பண்ணா அந்த நர்ஸோட நம்பர் கேட்கறான். உடனே அந்த நம்பரை எடுத்து கொடு அப்படின்னு சொல்ல இப்பவே வா. ஆமா ரொம்ப அர்ஜென்ட் சொன்னா இப்பவே எடுத்து கொடுன்றனால ஹீரோயினுக்கும் வேற வழி தெரியல. சரிம்மா நான் உங்களை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப தாத்தா உள்ள போறாரு. 30 மினிட்ஸ் ஆன பிறகு அவங்க மயக்கம் போட்டுருவாங்க. இப்ப அந்த பொண்ணும் அந்த பாட்டியும் மயக்கம் போட அந்த பாட்டி அந்த தாத்தா தூட்டு வந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு மேனூர் வரான். அவங்க அம்மா காணுன்றத கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பதறி போறாங்க. அது மட்டும் இல்லாம ஆழ்த்தான காலேஜ் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சடலம் இருக்கு. ஒருவேளை அதுதான் அந்த பாட்டின்னு சொல்லி எல்லாம் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது அவங்க அம்மா இல்லைன்றது ப்ரூஃப் பண்ணணும்னா அந்த அம்மாவோட 2 பசங்களும் வரணும். மேனுவல் இங்க இருக்கான். ஆனா அவனோட அக்கா ஃபாரின்ல இருப்பாங்க. ஐடென்டிஃபை பண்ணணும்னா அவங்க வரணும்னு சொல்லவும் அவங்க ஃபாரின்ல இருந்து வருவாங்க. வந்தவனே அவனும் இவங்க இல்லைன்னு சொல்ல அம்மாவை எப்படி தேடுறதுன்னு எனக்கு எடுத்துக்கோ. ஸ்டேஷன் இருக்கிற எல்லா கேமராவையும் நாங்க எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டோம். உங்க அம்மா ஸ்டேஷன் பக்கம் போனதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் இல்ல. நாங்க கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல இங்க ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட அன்னைக்கு என்ன தாண்டி ஆச்சு நீ வீட்டுல இருந்தலன்னும் போது தெரியல. ஆனா மேல பயங்கரமா கோவமா இருக்கான். அவங்க அம்மாவை நான் தொலைச்சிட்டேன்னு இப்ப எங்கிட்ட அவன் பேசுறது கூட இல்லைன்னு சொல்லி அவங்க ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. ஆனா ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வரும். கரெக்டா அந்த டைம் நான் அந்த வீட்டுல இருந்தேன்னா அந்த பாட்டு காணாம போயிருக்க மாட்டாங்க. ஆனா என்ன அந்த வீட்டை விட்டு போக வச்சது மேனுவல் தான். ஏன்னா அவதான் என் கணவர் கிட்ட அந்த நர்ஸோட நம்பர் கேட்டான். ஏன் அதெல்லாம் பண்றா? உண்மையாவே அவங்க அம்மா காணாம போயிட்டாங்களா இல்ல இவன் தான் கடத்தி கொண்டு போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு டவுட் வரும். இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்ல அதே இடத்துல அவங்க அக்காவையும் பின்னாடி இருக்கிறவங்க ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டுல பிரேயர் நடக்கும் போது சிஸ்டர் மட்டும் வெளியே போன் பேசிட்டு வருவாங்க. இந்த ஒரு லேண்ட் இருக்கு. இந்த லேண்டை நான் வித்துட்டு எப்படி இருந்தாலும் 2 நாளுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா டிக்கெட் வர புக் பண்ணிட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோயின் பாத்துறாங்க. ஹாய்மா நீங்க மேனோட சிஸ்டரா? உன்னை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ஆமா நீங்க பிரேயர் அட்டன் பண்ணலையான்னு கேட்க பிரேயர் அட்டன் பண்ண மாட்டோம் போன வந்துருவா போறாங்க அப்படின்றத சொல்ல மேம் உங்க நம்பர் கிடைக்குமா? ஏன்னா நானும் ஃபாரின்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஃபியூச்சர் இருக்கு நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல அவங்க நம்பர் கொடுத்துறாங்க. இப்போ ஒரு ஏஜென்ட் வர அவன் கிட்ட இந்த வீட்டை விற்கிறது பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. டைம் மறக்கிறது கிளம்பும் சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இது ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டும் பாக்குறா. என்ன குடும்பம் இது? அம்மாவே காணாம போயிட்டாங்க. அந்த பொண்ணு திரும்ப ஃபாரினுக்கு போதே அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்க. இப்போ நைட்டு மேனுவல் வீட்டுக்கு வெளியே வந்து பாக்குறான். அந்த இடமும் அமைதியா இருக்கு. பிளான ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சில திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வரா. ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கா. இங்க நைட் ஹீரோயின் நல்லா தூங்கிட்டே இருக்க அவங்களுக்கு டக்குனு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன ஆச்சுன்னு போய் ஜன்னல் ஓபன் பண்ணி பார்த்தா மேல் வீட்டுல இருக்கிற மேல் மாடியில ஜன்னல்ல அந்த பாட்டியோட உருவம் அவங்களுக்கு தெரியும். அவங்க பயந்தே போயிடுவாங்க. அவங்க கண்ணல் கிட்ட சொன்னாலோ அவரும் நீ கவலைப்படாத நாளைக்கால மேனல் கிட்ட கேட்கலாம். அவங்க அம்மா திரும்பி வந்தா நமக்கும் சந்தோஷம் தானே சொல்லிட்டு கால் பண்ணி கேக்குறாங்க. ஆனா அப்படி இல்லைன்னு சொல்லிடுறான். ஆனா ஹீரோயினுக்கு ஒரு டவுட். அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கூப்பிட்டு இல்லடி நான் அன்னைக்கு அவங்க தான் பார்த்தேன். அவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா. நம்ம அந்த வீட்டுல போய் செக் பண்ணணும். உன்னுடைய தேவை நான் நைட் அந்த வீட்டுல போய் பாக்குறேன். எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கூடுங்க அப்படின்னு சொல்ல எது தேவை அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் வெளியே போற நேரமா பார்த்து ஹீரோயின் மேனுவல் வீட்டுக்கு போறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மேனுவல் வரானா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்க அவங்க போறாங்க. அப்படி போகும்போது எல்லா பக்கமும் க்ளோஸா இருக்கும். அப்போ அவங்க அந்த கம்பியை பிடிச்சிட்டு மேல ஏறி ஜன்னலை பார்ப்பாங்க. ஒரு ஜன்னலை பார்க்கும் போது உள்ள அந்த டாக்டர் இருப்பான். அவன் பார்த்து பயந்து போயிடுறான். அவனோட கெட்டப்பே வித்தியாசமா இருக்கும். ஆனா அவன் உள்ள இருக்கிற விஷயம் ஹீரோயின் பார்த்துக்க மாட்டாங்க. அவனை மேனுவல் கால் பண்ணிட்டு உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு நம்ம வீட்டை வந்து பாக்குறா இவதான் கண்டுபிடிச்சிட போறான்னு சொல்ல மேனுவல் பதறி வர ஹீரோயின் கிட்ட சொல்லிடுவாங்க மேனுவல் கார் வருது நீ எப்படியே தப்பிச்சு போன. ஹீரோயின் வேகமா ஓடி வீட்டு கிட்ட வளர்த்துக்கொள்ள மேனுவல் பாத்துறான். பாருங்க மேம் நானே என் அம்மா காணாம போயிட்டாங்க மன வருத்தத்துல இருக்கேன். நீங்க எப்படி ரகசியமா என் வீட்டுக்கு வர விஷயம் உங்க கணவருக்கு தெரிஞ்சா அவருக்கு தான் அவசியம். இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நான் ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இத ஹீரோனோட கணவர் பாத்துறாரு. என் தேவையான விஷயத்தெல்லாம் பண்றேன். இப்ப எனக்கு தான் அசிங்கமா இருக்கு எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி வான் பண்ணிடுவாரு. ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. நம்ம இவ்வளவு யோசிச்சோமே எல்லாமே வேஸ்டா அப்பெல்லாம் ஒண்ணுமே நடக்கலையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு அன்னைக்கு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கு அந்த பாட்டி காணாம போன பிறகு அப்படின்னு கேட்கும் போது ஃப்ரெண்டோ இல்லடி அன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ள எனக்கு ஒன்னும் கேர் ஆயிடுச்சு நான் வாங்கி அப்படி தூங்கிக்க உனக்கு அப்படி ஒன்னும் தோணலையா? நம்ம உதய ஹீரோயின் இல்லையே எனக்கு ஒன்னும் அப்படி தோணலையே அப்படின்றத சொல்றாங்க. இப்ப ஹீரோயினுக்கு மேனோட சிஸ்டருக்கு நம்ம சேட் பண்ணா சொல்லிட்டு ஹாய்ன்னு சொல்லி சேட் பண்ண அவங்கள ரிப்ளை பண்ணுவாங்க. அவங்க கிட்ட மேனவளுக்கும் உங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனை
பிரச்சனையா அப்படின்னு கேட்க, இல்லையே ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னும் போது, இல்ல உங்க அம்மா காணாம போன பிறகும் நான் உங்க அம்மா உங்க வீட்டுல பார்த்தேன்னும் போது வாய்ப்பே இல்ல. நீங்க வேற ஏதாவது வீட்டுல பாத்தீங்களான்னு போது, இல்ல நான் எதுவுமே பார்க்கல அப்படின்னும் போது, இல்லங்க அவங்க காணாம போயிட்டாங்க, என்னோட தம்பி அவங்கள இன்னுமே தேடிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல அந்த கான்வர்சேஷன் அப்படியே முடியுது. மேனோட வீட்டு பின்னாடி இருக்க செவுத்துல ரத்த மாதிரி இருக்கிறத போட்டோ எடுத்துட்டு வந்து அந்த டாக்டரை பூச்சி கத்துன்னு கத்துவான். நீ என்ன பெரிய பிளான் சூப்பரா இருக்கும், யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொன்னா, இங்க பாரு மாத்திட்டோம்னா செத்தோம் அப்படின்னு சொல்ல, டியூட் நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, என்னோட பிளான் எப்பவுமே ஸ்பாயில் ஆகாது, நான் அதை பத்தி நல்லாவே தெரிஞ்சுதான் பண்ண ஆரம்பிச்சேன், இது லைட்டா தானே லீக் ஆகுது, இப்படியே சரி பண்ணிடலாம் போது ஏதாவது பண்ணி தோல நம்ம மாட்டினோம்னா அவ்வளவுதான். ஆனா உன நான் மாஸ்க் ஒண்ணு போட்டுறேன் போது, டியூட் என்ன ஏன் கத்துறீங்க, இதெல்லாம் பண்றது உங்களுக்காக தானே, இந்த எமோஷனல் மண்ணங்கட்டியெல்லாம் எனக்கு வேணாம், இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, சீக்கிரமா அதை சரி பண்ண அப்படின்னு சொல்லி மேல் பயங்கரமா கத்த ஆரம்பிப்பான். அவங்க அங்கிள் கிட்ட, அங்கிள் உங்க பையன் செய்யறதுதான் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நான் மாட்டிப்பேன் நினைக்கிறேன், நம்ம கவலைப்படாத, சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபாரின்ல இருந்து அவ திரும்பவும் வரப்போறா, வரத்துக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிருங்க, அவகிட்ட மாட்டினீங்கன்னா காலி எதையும் சொல்ல திரும்பவும் ஃபாரின்ல இருந்து வராளா, ஏன் வரா, அவளை யார் இப்ப வர சொன்னா எனக்கு தெரியல, ஆனா அவளுக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு போல, சீக்கிரமா இதெல்லாம் எடுத்து வைங்கன்னும் போது இதே அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல டாக்டர் பயங்கரமா கத்துறான், நான் இந்த வேலையை முடிக்கலையே, இது முடிக்க என்ன கொஞ்சம் டைம் தேவைப்படானும் போது ஏதாவது பண்ணுடா, அவ செம்ம ஷார்ப்பு வந்தானா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா, நம்ம மாத்திப்போன்னு சொல்ல அவர் ஏதோ ஒரு பக்கெட்ல ரெட் கலர்ல ஏதோ ஒன்னா பாத்ரூம்ல ஊத்திக்கிட்டே இருப்பாரு, அந்த இடத்த வேக வேகமா கிளீன் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடுறாங்க. இப்போ நைட்டு மாணவல் யாருக்கும் தெரியாம அங்க ரத்தம் இருக்கிற அந்த இடத்துல சில மூட்டைகளாம் போட்டு மறைச்சிட்டு இருப்பான். இந்த விஷயத்த ஈரனோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பாத்துருவாங்க. இதை ஈரனு கிட்ட சொல்ல, அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு அடையாளம் இருக்கும், அதை அவன் மறைக்க பாக்குறான், அவன் இல்லாத நேரமா பார்த்து நம்ம உள்ள இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளான போடுறாங்க. அதே மாதிரி மேனுவல் போனப்போ ஈரனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இறங்கி போறாங்க. அதுல ஒருத்தங்க அந்த மூட்டையில எடுத்துட்டாங்க, என்ன இருக்குன்னு பார்த்தா ஃபுல்ல பூச பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினோ அதை சொரண்டடி அப்படின்னு சொல்லி அவ தேய்ச்சிட்டு இருக்க நேரத்துல வேற ஒரு காலிங் பெல்ல பிரஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா உள்ள இருக்க டாக்டரும் மேனுவல் கூப்பிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க போது அவங்க வெளியே போ சொல்லு, அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்க, அந்த டாக்டரும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போது, அதுவா சும்மாதான் இங்க வந்து அப்படின்னு சொல்லி நைஸா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்ப ஈரனுக்கு ஒரு கால் வருது, அதாவது மேனுவல் அவங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க, அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு வராங்க. நிறைய பேர் அவங்க ரொம்ப தூரம் நடந்து போயிட்டாங்க, பேர ஒரு ஆஃபனேஜ்ல இருந்தாங்க, அந்த அவங்களை கண்டுபிடிச்சாங்க சொல்லி அவங்களை கூட்டிட்டு வராங்க. அவங்க ரொம்ப சைலண்டா ரொம்ப டயர்டா இருப்பாங்க, அவங்க வீட்டுல போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. மானுவலும் வீட்டுக்கிட்ட இருக்கவங்க எல்லார்கிட்டயும் என் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா தான் ஆயிட்டு இருக்கு, நான் பேசாம இந்த வீட்டை விட்டு வெறும் இடத்துக்கு போய் இந்த அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நாங்க கிளம்பிடுவோம் சொல்றாங்க. ஹீரோயின் வந்து பாட்டிக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் மானுவல் பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்குள்ளேயே மானுவலை லவ் பண்றவங்களும் மானுவல் கிட்ட பேசணும்னு போயிடுவாங்க. ஹீரோயினும் அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுங்க, நம்ம அதை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தா வேகமா மானுவல் ஓடி வந்து உங்க கணவர் உங்களை கூப்பிடுறாங்க, நாங்க வர எல்லா திங்ஸும் பேக் பண்ணோம், இங்க இருந்து போறீங்களா அப்படின்றத சொல்லியிருப்பான். எனக்கு ஒரே டவுட், உடனே மேனலோட அக்காவுக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த போன் இப்போ மேனுவல் கிட்ட தான் இருக்குமே. இப்ப மேனுவல் அவங்க அம்மாவை கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டு லாக் பண்ணிட்டு போறான். அந்த ஏரியாவே கொஞ்சம் சைலண்ட் ஆயிரும். ஹீரோயினுக்கும் இன்டர்வியூ இருக்கு, அவங்க அதுக்கு போனா சொல்லி ரெடி ஆயிட்டு போவாங்க. ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். மேனலோட சிஸ்டரும் ரிப்ளை பண்ணல, அவங்க அம்மாக்கு என்ன ஆக போகுதுன்னு பயந்துகிட்டு இருக்க. இப்போ இன்டர்வியூ அப்போ மேனலோட அக்காக்கு இன்டர்நேஷனல் கால் பண்ணுவாங்க. அவங்க ஃபாரினர்னா கண்டிப்பா எடுப்பாங்க, ஆனா அது மலையாள லாங்குவேஜ்ல வரும். அப்பனா அவங்க இந்தியாக்குள்ளதான் இருக்காங்க போல, அப்புறம் இன்னும் ஃபாரின் போலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் வரும். இப்ப ஹீரோயினா அவங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு போவாங்க. அப்ப மேனலோட சிஸ்டர் வந்து வேற ஒரு பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. அந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பரை எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு காமிக்கிறாங்க, அவங்க தான் மேனுவலோட சிஸ்டர் பாக்கிறதுக்காக கேரளாக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிக்கப் பண்றதுக்காக தான் மேனுவல் போயிருப்பான். ஆனா மேனுவலும் கால் பண்ணிட்டு என்னோட வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, சோ நான் சொல்ற இடத்துக்கு வாங்க, அங்க இருந்து நான் உங்களை பிக்கப் பண்றேன்னு சொல்ல அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட மேனுவல் நீ எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா வரணும், இது ஒன்னும் அவசியம் இல்ல, என் அம்மா உடம்பு சரியில்லாதனால என் அக்கா இங்க வந்தா, அவ அம்மாவை பார்த்த பிறகு அவ இப்ப உங்க கூட வர வேணான்னு இருக்கு காட்டுறான். இது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்ல இப்போதான் பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. அதாவது அவங்க அக்காவும் இந்த பெண்ணும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க, ஒரு லெஸ்பியன், ஒரு பொண்ணையும் தத்து எடுத்திருப்பாங்க. இந்த விஷயம் பிடிக்காத மேனுவல், அது மட்டும் இல்லாம மேனுவலோட அம்மாவும் சேர்ந்துதான் அவங்க அக்காவை கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த பொண்ணு கேட்டா அவங்க வர விருப்பம் இல்லாம அம்மா கூட தங்கிட்டாங்கன்றதையும் சொல்லிருப்பாங்க. இந்த விஷயம் தெரியாத அந்த பொண்ணும், இல்ல உன் அக்கா என்ன ரொம்ப விரும்பனா, அவளும் நானும் ஒரு குழந்தை அடாப்ட் பண்ண கூட பிளான் பண்ணிட்டு இருந்தோம், அவகிட்ட நான் ஒரு வாட்டி பேசிக்க
நினைக்கிறேன். அவ என்ன பிடிக்கல சொன்னா ஓகே நான் என்னோட ஊருக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்ல என்ன இவ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்டாடே சொல்லி அவங்க அங்கிளுக்கு கால் பண்ணுவாங்க. அங்கிள் இவ போற மாதிரி தெரியல என்ன பண்றது நம்மோது இவருக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பிளானிங் பண்ணிட்டு இருக்க நேரத்துல எனக்கு இந்த பொண்ணோட கான்டாக்ட் நம்பர் கிடைச்சா இந்த பொண்ணு கேட்பாங்க அக்கா ஃபாரினுக்கு போலியான்னு கேட்க இல்ல அவ போல அவ கேரளா தான் இருக்கா அவளை மீட் பண்ணதா வந்தேன் ஏன்னா அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அனுப்பின வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. இதை பார்த்த எனக்கு பயங்கர ஷாக்கு. உடனே இன்டர்வியூல விட்டு வேகமா கார் எடுத்துட்டு வெளியே வராங்க. அந்த பொண்ணுக்கு கால் ட்ரை பண்ண அந்த பொண்ணு கால் ரீச் ஆகாது. அதே இடத்த மேனுவல் நீ அக்காவை பார்க்கணுமா அப்படின்னு ஒரு வாட்டி கேட்க ஆமா நான் பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்ல ஹீரோயினும் மேனை விட்டு விலகியே இருன்னு சொல்றாங்க. அந்த மெசேஜ் பாக்குறா மேனுவல் ஸ்ப்ரே பண்ணிடுறா. ஹீரோயினும் இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு செக் பண்ணும் போதுதான் அந்த பொண்ணு ஆல்ரெடி நான் மேனோட பேக்கரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. சோ அந்த கடைக்கு போலான்னு போய் வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க மேனுவலையும் பார்க்கல அந்த பொண்ணையும் பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கும் போதுதான் அந்த கடையில இருக்கிறவங்க எங்க ஓனர் ஒரு புது பிரான்ச் ஓபன் பண்றாங்க அங்க இருப்பாங்க அந்த தகவலை சொல்லியிருப்பாங்க. இதை தெரிஞ்ச உடனே ஹீரோயின் அந்த இடத்துக்கு போறாங்க. அதுக்குள்ளே நைட் ஆயிருது. ஹீரோயின் மோனை இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா மேனுவலோட வீட்டுல அந்த செவுத்துல இருக்கிற சில சுண்ணாம மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இதுல என்ன இருக்குன்னு செக் பண்ண சொல்லி கொடுத்திருப்பாங்க. அவங்க ஹீரோயின் கால் பண்ணிட்டு இங்க பாரு நீ எடுத்துட்டு வந்தது வெறும் சுண்ணாம்பு கிடையாது அதுல ரத்தம் போனும் மிக்ஸ் ஆயிடுத்து யாரோட உடல கெமிக்கல் ஊத்தி அதை கரைச்சிருக்காங்க இதுல நீ இன்வால்வ் ஆகாத இதை விட்டு நீ விலகி போ அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்ல ஹீரோயின் இந்த விஷயத்த உடனே போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அங்க இருக்கிற லொகேஷனுக்கும் வர சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் கொஞ்ச நேரம் கழிச்சா அந்த கடைக்குள்ள போறாங்க. அங்க ஏதோ சத்தம் கேக்குது. கதவுக்கு மேல ஊத்துட்டு எட்டி பார்த்தா மேனுவல் அவங்க அங்கிள் அந்த டாக்டர் அந்த பொண்ணை மர்டர் பண்றதுக்காக பிளான் பண்ணி வச்சுப்பாங்க. ஹீரோயினும் வெளியே வந்துடுறாங்க. அந்த பொண்ணு எப்படியும் காப்பாத்தணும்னு நினைச்ச ஹீரோயின் கல்ல எடுத்து அந்த கண்ணாரை உடைக்க சத்தம் கேட்டு மேனுவல் வெளியே வர தாள் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகுறான். ஆனா மேனுவல் இரும்பு கம்பியால அவங்க கார்ல இருக்கிற கண்ணாரையை உடைக்கிறான். நான் சும்மா விட மாட்டேன் சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் வருது. இப்ப அந்த கார் அப்படியே முன்னாடி இடிச்சிட்டு வந்து அந்த கதவை உடைக்கிறாங்க. அவங்களும் உள்ள இருக்காங்க எல்லாம் அடிபட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஹீரோயின் வேக வேகமா உள்ள வந்து அந்த பொண்ணை தேடுறாங்க. அதே நேரத்துல அந்த பொண்ணை ஒரு ஐஸ் பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. அது எங்கன்னு தெரியாம ஹீரோயின் தேடிட்டு இருக்க நேரத்துல ஒரு ஷால் அந்த கண்ணுக்கு தெரியுது. அந்த ஷாலை இழுத்து பார்த்தா அந்த பெட்டிக்குள்ள அந்த பொண்ணு இருப்பா. அவளை காப்பாத்திடுறாங்க. அவளை காப்பாத்தின உடனே இப்போ மேனரோட போன்ல இருந்து கால் வருது. அந்த போன் அட்டன் பண்ணா பேசுறது அவங்க அம்மா தான். என்ன முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க இன்னும் முடியல. யார் பேசுறது என்ன உங்களுக்கு தெரியாதா உங்க பக்கத்து வீட்டு பொண்ணுதானா தெரியலன்னா உங்க புள்ள கிட்ட கேளுங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி அவளோட மண்டையில கம்பியால அடிக்கிறாங்க. அவன் கீழே விழுந்த மட்டே ஆயிரான். இப்ப போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. எல்லா ப்ரூஃபையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவங்க அம்மா தான் இப்ப இருக்க என் பொண்ணு பண்ண விஷயம் நமக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா போக போக இது ஊருக்கே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம குடும்பம் மானமே கப்பல்ல ஏறிடும். அதனால இது பண்ணவளை சும்மா விடக்கூடாது அவளை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இது யாரு பண்றது அப்படின்னும் போது அவங்க பையன் கவலைப்படாதீங்கம்மா நான் ஒரு பிளான வச்சிருக்கேன் அவளை அந்த தீத்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து அவங்க அம்மா ஸ்கெட்ச் கொடுத்தபடி அவங்க பையன் பண்ணிருப்பாங்க. அம்மா அப்பப்ப காணாம போறாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்னா பையன் மேல சந்தேகம் வராது அந்த குடும்பத்து மேல அக்கறை தான் அதிகமா இருக்கும்னு சொல்லிதான் ஒரு மாஸ்டர் பிளான பண்ணிருப்பாங்க. மேனுவல் ஜூஸ் ரெடி பண்ணும் போது அதுல மயக்க மாத்திரையே போட்டுக்க மாட்டான். ஆனா அந்த பாண்டி குடிக்கும் போது அவங்க அந்த பொண்ணு கொடுத்த ஜூஸ மயக்க மாத்திரை கலந்து அவன் மயக்கமான பிறகு அவங்களே ஓடி வந்து கால ஏறி இருப்பாங்க. இவங்க உடம்பு சரியில்லை சாபத்துக்குள்ள என் பொண்ணு பார்க்கணும்னு ஒரு வீடியோவா அவங்க பொண்ணுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதனாலதான் அவங்க அம்மாவை பார்க்க இவங்க இங்க வந்திருப்பாங்க. ஆனா அவங்கள எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. நைட்டு ஹீரோயின் ஜன்னல்ல அந்த பாட்டை பார்த்ததும் அந்த சீன் அப்போதான் இப்படின்றத காமிச்சு படத்தோட லாஸ்ட் சீன்ல இவங்க எல்லாம் கார்ல இது மாதிரி வரவுல இப்படி மர்டர் பண்றதுன்னு ஒரு பிளான போட்டிருப்பாங்க. அப்படி பிளான் போட்ட பிறகு காரை எடுக்க போது கார் பின்னாடி இருந்த கார்ல இடிச்சிடும். பின்னாடி இருந்த கார் வேற யாரு காரும் அல்லாது ஹீரோயின் கார்னு சொல்லி சூப்பரா அந்த படத்தை முடிக்கிறாங்க. சிவபெஞ்சி மக்களே படம் உங்களுக்கு போயிட மாதிரி விரிவா அந்த கதையை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்துல நான் உங்க சந்திக்க வரேன். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. லாஸ்டா நம்ம எல்ஜி ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.